அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இரண்டாவது நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்து அவனுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த ரமலானிலே நாம் 4 விஷயங்களை கட்டாயம் அதிகப்படுத்த வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை என்று சொல்லலாம். நபியவர்கள் இந்த ரமலானை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துவிட்டு இந்த ரமலானிலே 4 விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். அந்த 4 விஷயங்களை நாம் அதிகப்படுத்தும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதை சரியாக முறையாக பயன்படுத்தியவர்களில் நாம் சேர்க்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ரமலானை சரியாக பயன்படுத்துங்கள். காரணம், எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானை அடையாமலேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை இதை அடைய செய்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள். அதன் அடிப்படையில் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்துங்கள். நபியவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதை இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா பரிபூர்ணமான கிருபையை நமக்கு செய்த அருள் புரிவானாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி வரிசையாக சொல்லிவிட்டு ரமலானினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது, அதில் நஃபிலான இபாதத்துகளுக்கு என்ன நன்மை, ஃபரலுக்கு என்ன நன்மை என்றெல்லாம் நபியவர்கள் வரிசையாக சொல்லிவிட்டு இப்படி சொல்லுவார்கள். ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசால், 4 விஷயங்களை இந்த ரமலானிலே நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபியவர்கள் சொல்வார்கள். அந்த 4 நபியவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்கள். ஃபஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வின் மீது ஷஹாதத் கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த ரமலானில் நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது சொல்வார்கள் வதஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிறைய இஸ்திக்ஃபார்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜுதை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். காரணம், இந்த ரமலானை அடைந்து ஒருவன் மன்னிப்பை பெறாமல் இந்த ரமலானை கடக்கிறான் என்றால் அவன் நாசமாகட்டும் என்ற நபியவர்களின் அந்த பதுஆவை நமக்கு ஹதீஸுகள் நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக நபியவர்கள் சொன்னார்கள், முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். 2வது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்த வேண்டும். 3வது நபியவர்கள் சொன்னார்கள் ஃபதஸ்அலூனல் ஜன்னா, சுவனத்தை நீங்கள் கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை கேட்கணும். அல்லாஹ்கிட்ட சொர்க்கத்தை மிக பிடிவாதமாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு நீ தர வேண்டும் ரப்பே என்று உறுதியாக கேட்க வேண்டும். நபியவர்கள் 4வது சொல்வார்கள் வதஊதுன மினன்னார், நரகிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆக அல்லாஹ் ஷஹாதத் கலிமாவை சொல்ல வேண்டும், 2வது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், 3வது சுவனத்தை கேட்க வேண்டும், 4வது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இதைத்தான் தராவீஹனுடைய தஸ்பீஹாத்துகளிலே நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் நமக்கு சேர்த்து கொடுத்து விட்டார்கள். சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னத வஅஊது பிக்க மினன்னார். பன்மையாக சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் நஸ்தக்ஃபிருல்லாஹ் நஸ்அலுக்கல் ஜன்னத நஊது பிக்க மினன்னார் என்ற நபியவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்களையும் அந்த தஸ்பீஹாத்துகளிலேயே கொண்டு வந்து விட்டார்கள். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமாவும் வந்துவிட்டது. நஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இஸ்திக்ஃபாரும் வந்துவிட்டது. நஸ்அலுக்கல் ஜன்னா, சுவனத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்ன பொழுது நபியவர்கள் சொன்ன 3வது சுவனத்தை கேட்பதும் வந்துவிட்டது. நஊது பிக்க மினன்னார் என்ற அந்த தஸ்பீஹில் நாம் ஓதுவது நபியவர்கள் சொன்ன அந்த 4வது விஷயமும் அதில் வந்துவிட்டது. ஆக இப்படி நபியவர்கள் இந்த 4 விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை தராவி தஸ்பீஹாத்துகளாக ஓதுவது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய சூழல்களிலே நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்பதையும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் சுவனத்தை கேட்பதையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதையும் இந்த ரமலானில் அதிகப்படுத்த வேண்டும். மிக அதிகமாக நாம் கேட்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் மார்க்கத்தை சரியாக முறையாக விளங்கி அதை சிறப்பாக எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.